இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இந்த வீட்ல துளசி யாரு? அவளுக்கான மரியாதை என்ன? அவ இந்த குடும்பத்துக்கு யாரு? என்ன உறவு தம்பி? எனக்கு இப்ப எல்லாமே தெரியணும். துளசி இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாமே உங்களுக்கு தான் தெரியுமே. ஆமா, எனக்கு தெரியும். எனக்கு தெரியாதுன்னு நீங்க நினைக்கிறீங்களே, அதுவும் எனக்கு தெரியும். தெரிஞ்சதுனாலதான் தம்பி இப்படி கொதிச்சு போயிருக்க. என் வயிறெல்லாம் எரியுது தம்பி. பாருங்க சித்தி, உங்களுக்கு தெரியக்கூடாதுன்னோ உங்களுக்கு தெரியாதுன்னோ நான் எதுவுமே நினைக்கல. நல்லா நடிக்கிறீங்க தம்பி. உங்க மேல நான் பெரிய மரியாதையை வச்சிருந்தேன். ஆனா இப்படி இருப்பீங்க நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. துளசி உங்களுக்கு வேணும், ஆனா வேண்டாம், அப்படிதானே? பாருங்க, தயவு செஞ்சு கொஞ்சம் நீங்க கூலா இருங்க ப்ளீஸ். எதுவா இருந்தாலும் பேசிக்கலாம். என்ன பேசிக்கலாம் சொல்லுங்க தம்பி, என்ன பேசிக்கலாம்? நீங்க பேசுற மாதிரியே பண்ணி வச்சிருக்கீங்க. துளசி ஏதாவது சொன்னாங்களா? அவ எப்படி தம்பி சொல்லுவா? அவ எந்த காலத்திலயும் உங்களை விட்டு கொடுக்கவே மாட்டா. வாயை திறந்து ஒரு வார்த்தை கூட தப்பா சொல்ல மாட்டா. சித்தி, எதுவா இருந்தாலும் கொஞ்சம் ப்ளீஸ் தெளிவா சொல்லுங்க. எனக்கு ஏதோ ஒரு மாதிரியா இருக்கு, ஒண்ணுமே புரியல. புரியுற மாதிரி சொல்லட்டுமா? சொல்லுங்க தம்பி. தயவு செஞ்சு சொல்லுங்க. என்ன? துளசிய மனைவியே இல்ல, ஏத்துக்க மாட்டேன்னு சொன்னீங்கல்ல, டைவர்ஸ் பண்ண போறேன்னு வேற சொன்னீங்க. எல்லாத்துக்கும் நாங்க ஒத்துக்கிட்டோம்ல. ஆனா இன்னைக்கு அவளை கர்ப்பமாக்கி நிக்க வச்சிருக்கீங்க. துளசி வயித்துல உங்க குடும்ப வாரிசு வளருது. அந்த குழந்தைக்கு யார் அப்பா? நீங்க தானே. எல்லாமே சூழ்ச்சி சித்தி. என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? நம்ம அப்போ டெஸ்ட் பண்ணப்போ சிவாவோட கரு அணுக்களை எடுத்து உங்களுக்கு வச்சாச்சு. ரிசல்ட்டும் பாசிட்டிவ் தான். நீங்க கன்சீவா இருக்கீங்க. சிவாவோட குழந்தை உங்க வயித்துல வளருது. நீங்க குழந்தைய மட்டும் பெத்து என்கிட்ட கொடுத்துருங்க. எனக்கு பிறந்ததா சொல்லி எல்லாரையும் சிவாவையும் நான் நம்ப வச்சிடுறேன். நீங்க கெட்ட பேர் வாங்கி அசிங்கப்பட போறீங்களா, இல்ல குழந்தைய பெத்து என்கிட்ட கொடுக்க போறீங்களா? அம்மன் மேல சத்தியமா இதுதான் நடந்துச்சு. இதுதான் சித்தி உண்மை. சித்தி, நான் நிஜமா தப்பு பண்ணல சித்தி. என்ன நம்ப மாட்டீங்களா சித்தி? துளசி, யார் தப்பு பண்ணாலும் அது சுமக்கிறது நாம தான். அசிங்கப்பட்டு நிக்காத துளசி. அப்படி ஒரு நிலைமை வந்தா நான் உயிரோட இருக்க மாட்டேன், செத்து போயிடுவேன். பார்த்து கால் தடிக்கு விழுந்துட போறீங்க. உனக்கு இப்ப என்ன வேணும்? நான் என்னங்க தப்பா சொன்னேன்? சாமியை பார்த்துட்டே வந்தீங்க, விழுந்துட போறீங்கன்னு சொன்னேன். இது தப்பா? நான் விழுந்தா இப்ப உனக்கு என்ன? இப்படி கேட்டா எப்படி? இதுக்கு என்னன்னு பதில் சொல்றது? விழுந்துடாதீங்கன்னு சொன்னேன். சித்தி, கேட்டேன், எல்லா விஷயத்தையும் கேட்டுட்டேன். அக்கா கிட்ட சொன்னா இதை வச்சு காரியத்தை முடிச்சிரும். துளசிய பிளாக்மெயில் பண்ணலாம். காவேரி எனக்கு தான். ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணவா? என்னடி கிச்சன் பக்கம்லாம் வர? காவேரியும் இல்லல்ல, அதான் உனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணலான்னு வந்தேன். ஏய், இப்ப நீங்க எதுக்கு வந்த? இப்படி உடம்பு குலுங்குற மாதிரி எல்லாம் இரும்ப கூடாது. போ, நீ போய் ரெஸ்ட் எடு.
போ செல்லம். ஹலோ, இங்க நீங்க ஹெவி செக்யூரிட்டி விஐபி. தண்ணி கூட எடுத்து குடிக்க விட மாட்டாங்க. நாங்க தான் குடுக்கணும், நீங்க குடிக்கணும். அதான் புரோட்டோகால். என்ன நீங்க 2 பேரும் சொல்லாம கொள்ளாம எங்க போனீங்க? வாங்க. சித்தி கோவப்படாதீங்க. கொழுத்தை பிடிச்சி நெரிச்சு கொல்லணும் போல இருக்கு. பார்க்க அப்பாய் மாதிரி இருந்துக்கிட்டு என்ன வேலை செஞ்சிருக்கா பாரு. என்னாச்சு? நீங்க 2 பேரும் மட்டும் தனியா பேசிட்டு இருக்கீங்க. சித்தி அம்மா கோயிலுக்கு போகணும். பவானி, நீ என்ன கிச்சன் பக்கம்லாம் சுத்திட்டு தெரியுற? அம்மா தான் கூப்பிட்டாங்க. ஏய், நான் எங்கடி கூப்பிட்டேன்? சும்மாமா. அம்மா, கோயிலுக்கு எப்படி போனீங்க? ஆட்டோல எல்லாம் போக கூடாதே. ஏய், ஒன்னதான் ஆட்டோல போக கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். துளசி ஏன் போக கூடாது? மலேசியா சொன்னாங்கன்னா ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். சித்தி சிவாவுக்கு பொண்டாட்டியா துளசி இருக்கட்டுமா? சொல்லுடி, இருக்கட்டுமா? இல்ல, சிவாக்கு நான் மட்டும்தான் பொண்டாட்டி. அப்போ நீ தானடி புள்ள பெத்துக்கணும். ஏன் பொண்ணு ஏன் இப்படி பண்ண? சொல்லுடி சொல்லுடி. அடிக்காதீங்க. பின்ன அடிக்காதீங்க. உனக்கு கொஞ்சம் முடியும். சேனல பேய்டி நீ. பிசாசு. இந்த குடும்பத்து மேல இருக்கிற நன்றி கடனுக்காக, அதுக்காகத்தான் உன்னை நான் உயிரோட விடுறேன். இல்லைன்னு வச்சுக்க, உன்னை கொன்னு இருப்பேன். இல்ல உன் குடலை உருவி மோலைய போட்டிருப்பேன். ஏன் இப்படி பண்ண? ஏன் இப்படி பண்ண? ஏடி? இத பாருங்க, சும்மா சும்மா அடிச்சிட்டே இருக்காதீங்க. நான் சும்மா இருக்க மாட்டேன். அப்புறம் என்னடி பண்ணுவ? என்ன பண்ணுவ? துளசி எப்படி கர்ப்பமாக்குறேன்னு சொன்னேன்னு வச்சுக்கோ, அப்புறம் உன்னை விரட்டி துரத்தி விட்டுருவாங்க. துளசி திட்டுவாளேன்னு பல்ல கடிச்சுக்கிட்டு இருக்கேன். இல்ல, நீங்க நல்லவங்க தானே. உன்ன மாதிரி ஃப்ராடுங்களுக்கு நான் ரொம்ப கெட்டவன். முழுசா நான் சாமி அண்ணன் வையி ஒரு நாள் தாங்க மாட்டேன். ஏய், உன் முடியல சரி பண்ணிடு. சரி பண்ணு. கண்ணை தொடடி. இந்த ரூம்குள்ள நடந்தது யாருக்கு தெரியக்கூடாது. தெரிஞ்சதுன்னு வச்சுக்க, எல்லா விஷயமும் தெரிஞ்சிரும். பார்த்துக்க. நான் எதுவும் சொல்ல மாட்டேன், நீங்களும் சொல்லாதீங்க. சரி, தலையெல்லாம் சரி பண்ணிட்டு வெளியில வா. ஜனனி எங்க? வருவா. என்னாச்சு? ஒண்ணு இல்ல, ஜனனிக்கு சில விஷயங்களை சொல்லி கொடுத்தேன்.